ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து நம்ம தேர்ஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து நாங்கள் டி நகருக்காக ஸ்கூல் ஷாப்பிங்காக போயிருந்தோம். அப்போ வந்து நான் இந்த சுடிதார் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு போனேன். நாங்கள் வந்து ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். செம்ம வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. முகத்துலேயே அப்படியே வெயில் பாடுற மாதிரி இருந்தது. சரி டக்குன்னு போயிடலாம், நம்ம வீட்டிலேருந்து வந்து டி நகர் கிட்ட தான், அதனால் சரி நம்ம போயிடலான்னு போயிட்டோம். நாங்கள் எங்கே போனோம்னா சரவணா ஸ்டோர் தான் போனோம். இது 8th ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ். 8th ஃப்ளோர்லேருந்து பார்த்தா நல்லா கண்ணாடி அங்கே வச்சுருந்தாங்க. அந்த வழியாக பார்த்தா இந்த மாதிரி தெரிஞ்சுது. அங்கே சுற்றி இருக்க எல்லா இடமும் எங்களுக்கு அந்த கண்ணாடியில் பார்க்க முடிஞ்சது. ஒரு மாதிரி எங்களுக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. கீழே அந்த ரோடு பார்க்கவே பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 7th ஃப்ளோருக்கு இறங்கி போயிட்டோம். அங்கே அதான் வந்து ஸ்கூல் பேக்ஸு, பவுச்சு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸ்கூல் பேக்ஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்லாம் இருக்கான்னு பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு இருக்க மாதிரி தெரியல. நான் குறை எதுவும் சொல்லலை. ஆனால் நம்மளோட பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து அது செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணலை. இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கலாம் சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கெலாம் நல்லா சூப்பராக எடுக்கலாம். நல்லா அழகழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஷூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஸ் பார்த்தோம். இந்த செப்பலை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து என் சின்ன பொண்ணு ஜெஸ்லினுக்காக நாங்கள் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பில்லு போடுற டைமில் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. ஒரே அழுகை. வீட்டுக்கு வந்து நாங்கள் பார்த்தா காணோம். அதுக்கப்புறம் பில்லில் பார்த்தாக்கா அது வந்து பில்லில் வரவே இல்லை. நல்ல வேளை பில்லுலையாச்சும் வராமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன் நான். ஆனால் அவள் ரொம்ப அழுதா. சரி பரவாயில்ல விடு, இதை விட வந்து சூப்பரான ஒரு பொருள் வந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டேன். ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு வந்து நான் வேறு செப்பல் வாங்கி தரணும், இல்லைன்னா அவ்வளோதான், அவள் அப்செட் ஆகிடுவா. அப்புறம் இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக அழகழகாக இருந்தது. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், அழகழகாக இருந்தது. ஆனால் நான் எதுவுமே வாங்கலை. இப்போ வாங்குகிற மாதிரி எதுவும் ஐடியா இல்லை. நமக்கு வந்து வீடு கட்ட வேண்டி இருக்குது, புது வீடு கட்ட வேண்டி இருக்குது. அதுக்கெலாம் வந்து பிளான் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து ஆறுதல் படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் எனக்கும் கொஞ்சம் ஆசைலாம் இருந்தது. சரி அப்புறம் வாங்கிக்கலாம், இப்போ வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு மற்ற பொருள்லாம் வாங்கிறதுக்காக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டு அதெல்லாம் எடுக்க வேண்டி இருந்தது. அதை வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து குழந்தைங்களுக்கெலாம் வந்து அழகாக விளையாடுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால் குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பாத்திரம் கழுவுறது நான் ரொம்ப நாளாக வாங்கினோன்னால அதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் செக்ஷனுக்கு போயாச்சு. ப்ளவுஸ் செக்ஷனில் வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ்லாம் நான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அங்கே செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே பாருங்கள், இந்த டெடி வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இதுக்கு பேரே வச்சுட்டாங்க பென்னியா. பென்னின்னு சொல்லி அது கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்து பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ க்யூட்டாக ஆடுது பாருங்களேன். எங்களுக்கு என்னென்னா அது எங்கே விழுந்துட போதோன்னு பயமாக இருந்தது. என் பொண்ணு வந்து அது கூட செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தா, க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பில்லிங்லாம் போட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். வரும்போதும் கூட ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயில் இருந்தாலும் சரி, நாங்கள் ஷாப்பிங் போனாலே ஒரு ஜாலி தானே. ஏதாவது நம்ம கவலையாக இருந்தால் கூட நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னா எனக்கெலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் நான். அது ரொம்ப ஷாப்பிங் பண்ணுறது எந்த லேடிஸுக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அங்கே வீட்டுக்கு வந்த பிறகு போமு கூட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. போமு வந்து சரியான லேசி ஆகிப்போச்சு. இப்போலாம் விளையாடுறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடலாம், இல்லைனா அவ்வளோதான் இப்படியே ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாள். இது கொஞ்சம் ஆட்டிடியூடான ஆள் தான். நம்ம கூப்பிடும் போதெல்லாம் வந்து நம்மளை கண்டுக்காது. அப்புறம் அதுவாக வந்து திடீர்னு வந்து நம்ம கூட வந்து நல்லா பழகும், அந்த மாதிரி ஆள். பாருங்கள், இந்த பேப்பரை போட்டு எப்படி பிச்சு போட்டுட்ருக்கு பாருங்கள். இந்த வேலையெல்லாம் மட்டும் தான் நல்லா பார்ப்பாங்க.
துணி ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னா அதை போட்டு கடித்து இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலை தான் பார்க்கும். சரி பரவாயில்ல கொஞ்ச நேரம் அது வந்து விளையாடட்டும், இல்லைன்னா வந்து அதுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அது கூட வந்து விளையாடிட்டு தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கடைக்கெலாம் போயிட்டு வந்தனால நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்தது. நான் என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறத வந்து நான் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நாங்கள் வந்து ஏற்கனவே 2 தடவை பர்ச்சேஸுக்கு போயாச்சு. அதனால் இது 3rd பர்ச்சேஸ் தான். அதனால் கொஞ்சமாக தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.